அன்பு தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் கொல்லிமலை கோரக்கர் ஆசிரமம் ஜெயவீர சித்தர் சுவாமிகளின் அன்பு வணக்கங்கள். நோய் வரும் வழிகள்: 1. முதலில் நோயாளி என்று சொல்லிக் கொள்வதையும் மனத்தில் பயந்து கொள்வதையும் நீக்க வேண்டும். இதுவே நோயாக மாறும். 2. மாறுபட்ட செயல்களினால், அதாவது தொழில், வாழ்க்கை முறை, உணவுகளால் வந்த துன்பங்கள் நோய்களாக மாறும். 3. உணவுகளை, அதன் சுவைகளை வெறுத்தல், அது நன்றாயில்லை, இது நன்றாயில்லை என்று சகியாமையால் உணவு தவிர்த்தலும். 4. மிக்க பசியை தவிர்த்தலும், நேரம் தவறி உண்ணுதலும். மிக்க வருத்தம், சினத்துடனும் உணவு உண்ணுதல் கூடாது. 5. 3 அல்லது 2 முறைக்கு மீறி அடிக்கடி உணவு உண்ணுதல் கூடாது. 6. தன் உடல்நிலைக்கு ஏற்றவாறு மிகமாலும் குறையாமலும் உணவு உண்ண வேண்டும். 7. தன் தொழிலுக்கும் வாழும் இடத்துக்கும் பொருந்தா உணவுகளை உண்ணுவதாலும். 8. நீர் குடிக்க வேண்டிய விதிப்படி காலத்திற்கும் தன் தேவைக்கும் ஏற்ப இல்லாமல் மிகுதியாக நீர் குடித்தலும். 9. எப்பொழுதும் சினம் கொள்வதாலும் மிகுந்த உரக்க குரலில் அளவு கடந்த நேரம் பேசுவதாலும். 10. உடற்பயிற்சியும் தொழிலும் இல்லாது சோம்பலாய் இருத்தலினாலும். 11. அடுத்தவர்களிடம் தன் இயல்பாய் இல்லாது நடிப்பது போல நடித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை முறையும். ஐம்புலன்களை அளவு கடந்து செல்லவிடாமலும் மிகுதியாக அடக்காமலும் சமநிலையில் இருத்தல் வேண்டும். 12. நோயால் வருந்தி கொண்டிருக்கிறவர்களுடன் புணர்தலினாலும். 13. அளவுக்கு மீறிய நோன்புகள் நோற்பதால் உண்டாகும் உடல் மெலிவாலும். 14. மிகுந்த ஈரத்துணியுடன் நீண்ட நேரம் இருப்பதாலும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாலும். 15. நோய்கள் வந்தவுடன் மருத்துவரை அணுகாமல் இருந்தால் நோய் உடலில் தங்கி மற்ற கிளை நோய்களையும் பக்க விளைவுகளையும் உண்டாக்கும். 16. பின்முற்றிய நோய்களாக மாறிவிடும் ஆபத்தும் பின் பாரம்பரிய நோய்களாக மாறி நம் குழந்தைகளுக்கும் அனுப்பும் தன்மையும் ஏற்படும். 17. மருத்துவரின் அறிவுரையை கேட்காதிருத்தலும். 18. மேற்கண்ட இக்காரணங்கள் நோய் வரும் வழிகளாகும். 19. இவ்வாறாக நோய்வாய்ப்பட்டு வருந்தி அதை தீர்க்கும் வழிகளை தேடுவதை காட்டிலும் சித்த மருத்துவத்தின் சிறந்த நோக்கமாகிய கீழ்கூறும் நோயணுகா விதியை பின்பற்றுதல் மிகவும் சிறப்பாகும். உணவு உண்ணும் பொழுது கொதிக்க வைத்து சுருக்கிய ஆரிய நீரை பருக வேண்டும். 2. இரவில் பசுவின் பாலை அருந்த வேண்டும். 3. முழுவதுமாக உறைந்த தயிரை மட்டுமே உண்ண வேண்டும். உறையாத தயிரை உண்ணக்கூடாது. 4. தயிருடன் நீர் சேர்த்து கடைந்து வெண்ணெய் நீக்கிய மோரை பயன்படுத்தவும். 5. நெய்யை எப்பொழுதும் உருக்கி திரவ வடிவில் உணவுடன் சேர்த்து உண்ண வேண்டும். 6. கலவியல் உறவை மாதத்தில் ஒரு முறை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். 7. மூத்த மாதரை புணரக்கூடாது. அப்படி என்றால் பெண்களும் தன் வயதில் குறைந்த ஆணிடம் புணரக்கூடாது. 8. பகற்பொழுதில் புணர்ச்சியும் துயிலும் கூடாது. 9. எண்ணெயிட்டு தலை முழுகும் போதெல்லாம் வெந்நீரில் குளிக்க வேண்டும். 10. மலசலங்களை அடக்கக்கூடாது. உடன் கழித்தல் வேண்டும். 6 முறை சிறுநீர் கழித்தல், 3 முறை மலம் கழித்தலும். வியர்வை வெளியேறுமாறு உடல் உழைப்பும் வேண்டும். 11. இளம் வெயிலில் காயக்கூடாது. மாலை வெயிலே சிறந்தது. 12. மூல நோய்களுக்கு காரணமான மலச்சிக்கலை உண்டாக்கும் உணவுகளை உண்ணக்கூடாது. 13. பழைய உணவுகளை அமுதுக்கு ஒப்பினினும் உண்ணக்கூடாது. 14. பசித்தால் ஒழிய உண்ணக்கூடாது. நாள் ஒன்றுக்கு 2 முறை உணவு மிக நன்று. 15. உண்ட பின்பு சிறிது தூரம் குறுநடை கொள்ள வேண்டும். 16. தினந்தோறும் குளித்தல், சுத்தமான ஆடைகளை உடுத்தல், மந்திரங்கள் ஓதுதல், தினம் 30 நிமிட நேரம் தென்றல் காற்று உடம்பில் படுமாறு ஓய்வெடுத்தல் என்பது மிக அவசியமானது. 17. அதிக தூசிகள், குப்பைகள்
பழைய பொருட்கள் உள்ள இடங்களில் இருக்காமல் பார்த்து கொள்ளுதல் நன்று. 18 நீண்ட நகம் முடிகள் உடலில் இல்லாதிருத்தல் நலம். அதை கத்தரிக்கும் பொழுது உடலில் படக்கூடாது. 19 உறக்கம் உணவு மலநீர் கழிவு புணர்ச்சி அழுக்காடை மயிரை சீவுதல் ஆகியவைகளை மாலை காலத்தில் விலக்க வேண்டும். 20 பகல் தூக்கத்தை தவிர்த்து சிறிது நேரம் 20 நிமிடம் சவாசன நிலையில் படுக்கலாம். 21 உறங்கும் பொழுது இடது பக்கமாக உறங்குதல் நலம். 22 நடு இரவில் வாசனை பொருட்களையும் பூக்களையும் முகரக்கூடாது. 23 மருத்துவ துன்பத்தை பொறுத்து மருந்துகளை வணங்கி எடுக்க வேண்டும். 24 மருந்து எடுத்துக்கொண்ட பிறகு தாம்பூலத்துடன் தேன், உலர் திராட்சை பழம், கிராம்பு, ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தூள் சேர்த்து மென்று சாப்பிடுவது மிக சிறந்த முறையாகும். தாம்பூலம் என்பது வெற்றிலை. களிப்பாக்கு சங்கு சுண்ணாம்பு. சங்கு சுண்ணாம்பை பயன்படுத்துவதால் வாய் சிவக்காது. மேலும் இயற்கையான கால்சியம் சத்தை அளிக்கக்கூடியது. கிடைக்கும் இடம் பல்ஸ் ஹெல்த் கிளினிக். 25 மற்றவர்களிடம் அன்பு மரியாதை உதவும் தன்மையும் மற்ற உயிர்களிடம் பரிவும் தேவை. 26 சித்த மருத்துவ முறையில் 6 மாதத்திற்கு ஒரு முறை வாந்தி மருந்தும் 4 மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருந்தும் 3 நாளைக்கு ஒரு முறை உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளித்தலும் தினமும் கண்களுக்கு மையிடுதலும் போன்ற ஒழுக்கங்கள் அன்றாட வாழ்க்கை முறையில் மிகவும் அவசியமானவைகள். இந்த உலகத்தில் முதன்முறையாக அனைத்து மருத்துவ வைத்தியங்களுக்கும் நோய்களுக்கும் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் எங்கள் ஐயா சித்தர் அழிவை மூலிகை சித்தர் ஜெயவீர சுவாமிகள் கொல்லிமலை அவர் மட்டும்தான் என்பதை கூறி உங்களிடமிருந்து அடுத்த ஒரு நல்ல மூலிகை பதிவை வெளியிடும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கோரக்கர் ஆசிரமம், கொல்லிமலை. வணக்கம்.